பேசாதீங்க, பின்னாடி இருக்கிறவங்க பேசாதீங்க, முன்னாடி இருக்கிறவங்க பேசாதீங்க, கொடுத்தப்ப கொடுக்காதீங்க. விரித்து தங்களின் கைகளில் குருத்துவளைகளை ஒளிவ கிளைகளையும் உயர்த்தி பிடிக்கிறார்கள். எபிரேய குழந்தைகள் தங்களின் கைகளில் ஒளிவ கிளைகளை ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடுகிறார்கள். சீடர்கள் மற்றும் நம்பிக்கை கொண்டு புடைசூட கழுதையின் மீது ஏறி இயேசு வெற்றி வீரராய் எருசலேம் நகருக்குள் நுழைகிறார். இப்பெரும் வரலாறு நிகழ்வை இன்றைய நாளில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். அடிமை சமூகமான இஸ்ராயல் மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தங்களை அடிமைப்படுத்தியிருக்கும் ரோமை பேரரசை வீழ்த்துவதற்கும் தங்களை அடிமைப்படுத்துவோருக்கு துணை புரியும் இன துரோகிகளை அழித்து வீழ்த்துவதற்கும் தாவீதை போன்ற ஒரு மெசியா தோன்றுவார் என்பதுதான் அந்த எதிர்பார்ப்பு. எதிர்நோக்கி இருக்கும் பாஸ்கா விழாவின் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்று நம்பினர். எனவேதான் இந்த வெற்றி ஆர்ப்பரிப்பு. போர்வைகளை விரித்து வரவேற்று ஒலிவை கிளைகள் அல்லது குருத்து ஓலைகளை கைகளில் ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடியது கழுதையின் மீது இயேசுவின் பவனி, அதனையும் அரசியல் மெசியாவாக எதிர்பார்ப்பின் அடையாளமாக இருந்தது. ஆனால் இயேசு தன்னை துன்புறும் மெசியாவாக அடையாளப்படுத்துகிறார். எனவேதான் இன்று நாம் வாசிக்க இருக்கும் முதல் வாசகம் துன்புறும் ஊழியனை குறித்து, என் நிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்து என்று பாடும் திருப்பாடல் ஆழ்துயரில் இருக்கிறது. நம்பிக்கையாளரின் உள்ள குமுறலையும் நற்செய்தியாக இயேசுவின் பாடுகளின் வரலாறும் கொடுக்கப்பட்டுள்ளன. வரலாற்றில் நிகழ்ந்த மாற்றமெல்லாம் மக்கள் புரட்சியால் விளைந்தது. தன் பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பு ஆகியவற்றின் மூலம் இயேசு மக்களின் மனதில் புதிய புரட்சியை விதையை விதைக்கிறார். இன்று நாம் நமது கைகளில் ஏந்தி இருக்கும் குருத்தோலை நம் இறையரசின் புரட்சி விதைகள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இக்குமிழத்தின் தீய நீரோட்டத்திலிருந்து எதிர்நீச்சல் அடைத்து இயேசு காட்டிய புரட்சி வழியில் நடப்போம். இறையரசை இம்மண்ணில் மலர செய்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த குருத்தோலை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்போடு பின் செல்லும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, ஈசோ புலினால் என்மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவே, நீரே எம்மை கழுவ, நானும் உறைபடி தனிலும் என்மையாவே. என்னே இரக்கம் கொள்ளுமே.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்பெகு பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவமலை சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களுள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இவ்வுலகில் வாழும் மனிதர்களாகிய நாம் அனைவருமே பயணிகள். ஒரு இடத்தில் நாம் பயணத்தை தொடங்கி பல இடங்களில் முன்னாடி விட்டுலாமா? ஒன்றே வேணாம், அப்படியே வச்சிருக்கேன். டிக்கெட்டான இது எடுத்துக்க, நல்லா இதை கையில் வச்சுக்கோ. பொறுமையா பண்ண. வா 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 வா.
ஓரங்கட்டு வழிவிட எடுத்துகிட்டு போனது என்ன சார் ஆகத்தில் கேட்பேன் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஒரே போதும்